ஆப்பிள் கிட்ட இருந்து நமக்கு 4 புது ஐஃபோன்ஸ் 3 புது வாட்ச் ஒரு ஏர்பாட்ஸ்க்கு அப்கிரேட் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த புது ஃபோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஐஃபோன் 14 சீரிஸை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது, என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸில் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, மொத்தம் 4 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 14, ஐஃபோன் 14 ப்ளஸ், ஐஃபோன் 14 ப்ரோ, ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் அப்படின்ட்டு. இதில் வந்து நம்ம அந்த ஐஃபோன் 14ஐயும் 14 ப்ளஸ்ஸையும் தனியாக எடுத்துக்கலாம், ப்ரோவையும் ப்ரோ மேக்ஸையும் தனியாக எடுத்துக்கலாம். 14 14 ப்ளஸும் ஒரே மாதிரியான ஃபோன், சைஸ் டிஃபரன்ஸ் தான். அதே மாதிரி ப்ரோவும் ப்ரோ மேக்ஸும் ஒரே மாதிரியான ஃபோன், சைஸ் டிஃபரன்ஸ் தான். ஸோ இங்கே 14 14 ப்ளஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐஃபோன் 14 நமக்கு 6.1 இன்ச்க்கான டிஸ்பிளேல வருது. இதுவே ஐஃபோன் 14 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்க்கான ஒரு பெரிய டிஸ்பிளே சைஸ்ல வருது. ஸோ இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு ஐஃபோன் 13 சீரிஸ் மாதிரியே தான் இருக்கும். எந்த வித்தியாசமும் இருக்காது. அதே மாதிரியான நாட்ச், அதே மாதிரியான கேமரா கட் அவுட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஈவன் ப்ராசஸர் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். ஐஃபோன் 13ல A15 பயோனிக் இருந்துச்சா, இதுலையும் அதே A15 பயோனிக் தான் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. சில எக்ஸ்ட்ரா விஷயங்களை மட்டும் ஆட் பண்ணி ஒரு புது ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஃபோன் 13 வச்சுருக்கவங்க 14க்கு அப்கிரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது. அது உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஓகே, இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஒரு கஸ்டம் OLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட பீக் HDR பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 நிட்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. டால்பி விஷன் சப்போர்ட் உண்டு, HDR10 சப்போர்ட் உண்டு, ப்ளஸ் இந்த டிஸ்பிளேக்கு செராமிக் ஷீல்டுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. ப்ராசஸர் ஆல்ரெடி சொல்லியாச்சு, சேம் A15 பயோனிக் தான். ஆனால் ஸ்டில் அந்த A15 பயோனிக்கே இப்போ உள்ள ஆண்ட்ராய்ட் ஃபிளாக்ஷிப்பை விட ஃபாஸ்டான ஒரு ப்ராசஸர் தான். இப்போ இந்த ஃபோன்லேயும் அது மெயின்டைன் ஆக தான் போகுது. தென் அடுத்து முக்கியமான விஷயம் கேமராஸ் அப்படின்னு வந்தோம்னா, பின்னாடி 2 கேமரா கொடுத்துருக்காங்க, முன்னாடி ஒரு கேமரா, மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பின்னாடி உள்ள ரெண்டுமே 12MP கான தான். அதுவுமே போன வருஷம் மாதிரியே தான். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த லோ லைட் பெர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. லோ லைட்ல கிட்டத்தட்ட 38% அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேமராஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சைட் போனோம் அப்படின்னா ஆக்ஷன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, ஆண்ட்ராய்டில் நம்ம சூப்பர் ஸ்டடி மோட் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பார்த்துருப்போம் எல்லா ஃபோன்லேயும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். பேசிக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரேர். பிகாஸ் அது கிராப் பண்ணி நம்மளோட குவாலிட்டியே மழுங்கடிச்சிடும். இதுலேயே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தாட். பட் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு தெரியல, பார்ப்போம். தென் அது போக வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராக்கு நமக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ வந்து இந்த ரீல்ஸு செல்ஃபி இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ அப்படின்றப்ப நமக்கு அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் செல்ஃபி கேமராவில் ரொம்பவே நல்ல விஷயம். தென் அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிராஷ் டிடெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் ஏன் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, காரில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு கார் கிராஷ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஐஃபோன் அதை டிடெக்ட் பண்ணி உங்களுடைய எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ற மெசேஜை அனுப்பிடும். தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கனெக்டிவிட்டி ஐஃபோன் 14ல கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே அந்த எமர்ஜென்சி டைமில் ஒர்க் ஆகிறதுக்கு மட்டும்தான், எல்லா டைமுமே கிடையாது. ஸோ நம்ம சிக்னல் இல்லாத இடத்துல ஏதோ இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் சேட்டலைட்டை யூஸ் பண்ணி மெசேஜை சென்ட் பண்ணிக்க முடியும். நல்ல விஷயம். ஆனால் இது வந்து நம்ம ரெகுலராக பார்க்குற மெசேஜ் மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்க போகிறது கிடையாது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ளஸ் அதே நேரத்தில் நம்ம அதை சேட்டலைட்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபோனை இப்படி தள்ளி வச்சு பிடிக்கணும். அதுக்கான ட்ராக்கிங் விஷயமும் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம், இது யூஎஸ்லையும் கனடாலையும் தான் இப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல. தென் இந்த சேட்டலைட் கனெக்டிவிட்டி ஃபீச்சர் வந்து 2 வருஷத்துக்கு மட்டும்தான் ஃப்ரீயாக. ஸோ அதுக்கப்புறம் இவங்க சார்ஜ் தான் பண்ண போகிறாங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். தென் இந்த 2 ஃபோனோட பிரைஸ், ஐஃபோன் 14ஓட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $800. இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 64,000 ரூபா சம்திங் வரும். ஐஃபோன் 14 பிளஸோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $900. இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 72,000 ரேஞ்சில் வரும். இதுதான் வர வேண்டியது. பட் நம்ம இந்தியாவுக்கு எப்படி இந்த மாதிரி வரும்? நம்ம இந்தியாவில் இதோட பிரைஸ் என்ன அப்படின்னா ஐஃபோன் 14ஓட பிரைஸ் $80,000 ரூபா. இதுவே ஐஃபோன் 14 பிளஸோட பிரைஸ் $90,000 ரூபா. எப்படி சூப்பராக இருக்குல்ல? இது வழக்கமாக தெரிஞ்ச விஷயம் தானே. எப்பவுமே இந்தியாவுக்கு இப்படி தானே பண்ணுவாங்க. என்னதான் இந்தியாவில் இவங்க ஃபோன் மேனுஃபேக்சர் ஆகுது அப்படி இப்படின்னு நிறைய நியூஸ் வந்தாலும் இவங்க பிரைஸை குறைக்க போகிறது இல்லைன்றது எப்பயோ தெரிஞ்ச விஷயம். இப்போ ப்ரோ சீரிஸை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ப்ரோ சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அப்கிரேட் மாதிரி தெரியுது. அதாவது அடுத்த ஜென்ரேஷன் ஃபோன் மாதிரி தெரியுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. சிலது நல்லாவும் இருக்குது, சிலது படுகன்றாவியாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைனை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பில் வர்ற மாதிரி இருந்துச்சு. பட் நான் கூட அப்போ சொல்லியிருப்பேன் ஒரே பில்லாக தான் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில். ஆனால் இங்கே ஒரே பில்லாக தான் இருக்குது. ஆனால் அதை பார்க்குறதுக்கு என் கண்ணுக்கு ரொம்ப கன்றாவியாக தெரியுது. அவங்க வீடியோ காட்டும் போதே அது தெரியுது. ஒரு ஃபுல் வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது சைடில் ஏதோ டியூப் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி மறைச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அது ரொம்பவே நல்லாவே இல்லை சுத்தமாக. அதுவும் இல்லாமல் அதோட சைஸ் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, சைஸும் பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரீசன் அப்கோர்ஸ் அங்கே IR சென்சார், செல்ஃபி கேமரா இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஓகே. ஆனால் ரொம்ப கன்றாவியாக இருக்குது. இது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால தான் அதெல்லாம் மறைக்கிறதுக்கு அந்த நாட்ஸ் ஏரியாவை வந்து அப்படியே
பயங்கரமாக கஸ்டமைஸ் பண்ணி டைனாமிக் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு பேரில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது பேசிக்காக ஒன்றும் இல்லை, அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வர அந்த ஸ்டைலை வந்து அந்த ப்ரோ சீரிஸ்க்கு வந்து மொத்தமாக மாற்றிட்டாங்க. அந்த நாட்ச்லேருந்து நோட்டிஃபிகேஷன் விரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது. இது நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபேஸ் ஐடி ஸ்கேன் பண்ணும்போது அந்த நாட்ச்லேருந்து ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. தென் உங்களால் அந்த நாட்சோட இன்ட்ராக்டும் பண்ணிக்க முடியும். அஃப்கோர்ஸ் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு அழுக்காக தான் போகுது. தென் உங்களுக்கு அந்த ஸ்டாப் வாட்ச் இல்லை மேப் இந்த மாதிரி நேவிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு அந்த நாட்ச்லேருந்து பெருசாக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குது. அது பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக டிசைனை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்ன எலவுட் ஆகுது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் மேலே மேலே இவங்க அந்த கஸ்டமைசேஷனை போட்டு ஓகே தான் அப்படின்ற மாதிரி நம்மளே நினைக்க வச்சுட்டாங்க. ஸோ ஓகே, ஜஸ்ட் ஆப்பிள் திங்ஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் இருக்குது. ஐஃபோன் 14 ப்ரோ வந்து 6.1 இன்ச், 14 ப்ரோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச். இங்கே வந்து டிஸ்பிளே இங்கே ஆப்பிளோடைய அந்த சூப்பர் எக்ஸ்டிஆர் டிஸ்பிளேவை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு ப்ரோமோஷன் டிஸ்பிளே, அதாவது 120 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற டிஸ்பிளே. அதை தவிர்த்து ஆப்பிள் ஒரு வழியாக ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. அதே இப்போ தான் கொண்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிட்டு சில டீட்டெயில் மட்டும் தெரியாது. நம்ம இருக்கிற வால்பேப்பரை கம்ப்ளீட்டாக அது டிம் பண்ணி ஸ்க்ரீனை வந்து 1 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இது கொண்டு போயிடும். அதாவது LTPO பேனல் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்வேஸ் ஆன் மோடில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரீனை 1 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இது கொண்டு போய் வைக்கும். ஸோ நமக்கு பேட்டரி லைஃப்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போகுது இதில். தென் அது மட்டும் இல்லாமல் நம்மளால் சில டீட்டெயில்ஸையும் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த லாக் ஸ்க்ரீன்லேயே. ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். தென் பிரைட்னஸை பற்றி பார்த்தோம்னா இதோட பீக் HDR பிரைட்னஸ் 1600 நிட்ஸ் வரைக்கும் போகும். இதுவே உங்களால் டைரக்ட் சன்லைட்டில் 2000 நிட்ஸ் வரைக்கும் இந்த டிஸ்பிளே உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு செம்ம பிரைட்டான ஒரு டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன்லேயே. ஸோ அது போக இந்த ப்ரோ மாடல்ஸ் தான் நமக்கு A16 பயோனிக் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென் ப்ராசஸர். A15 பயோனிக்கே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்றப்ப கண்டிப்பாக இது ஒரு தாறுமாறான ஒரு ப்ராசஸர். கிட்டத்தட்ட இதனால் எல்லா வேலையும் உங்களால் பண்ண முடியும். தென் இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோடைய 4 நானோமீட்டர் டெக்னாலஜியில் செஞ்ச ஒரு ப்ராசஸர். ஸோ இதனால் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்க முடியும், அதே நேரத்தில் பவர்ஃபுல்லாகவும் இருக்க முடியும். ப்ரோ அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராசஸர் தான் இது. தென் அடுத்து முக்கியமான கேமராஸ். இங்கே வந்து ஆப்பிள் ஒரு வழியாக 48 MP ஒரு சென்சாரை கொண்டு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் பின்னாடி 3 கேமரா இருக்குது. அதில் பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான சென்சார். இதில் வந்து அந்த குவாட் பிக்சல் பின்னிங் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 4 பிக்சல் ஒன்றா சேர்ந்து ஒரே பிக்சல் மாதிரி ஒர்க் ஆகும். இது வந்து லோ லைட்டில் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதை தவிர்த்து மிச்ச கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 12 MP தான். இங்கே வந்து அந்த செகண்ட் ஜென்ரேஷன் சென்சார் ஷிஃப்ட் OS அது கொடுத்துருக்காங்க. அது பிரைமரி சென்சார்லேயுமே இருக்குது, டெலஃபோட்டோ லென்ஸ்லேயுமே இருக்குது, ஆனால் ஒயிட் ஆங்கிளில் கிடையாது. ஸோ அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஆப்பிளோடைய அந்த ப்ரோ ரா வீடியோ வந்து நம்மளால் இந்த ஃபோனில் எடுக்க முடியும். அதுவும் அந்த 48 MP சென்சார் வச்சு எடுக்க முடியும். ஸோ நமக்கு ரெசல்யூஷன் கண்டிப்பாக இங்கே அதிகமாக இருக்கும் மெகா பிக்சல் கூடுறதுனால. ப்ளஸ் 12 MPலேயே உங்களோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் தாரமாக இருக்கும். லாஸ்ட் ஜென்ரேஷனோட பெரிய சென்சார் ப்ளஸ் அதிகமான மெகா பிக்சலோடையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா குவாலிட்டி இங்கே கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. தென் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ்லேயுமே சில வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்காங்க. நார்மலாக ஃப்ளாஷுக்கு எந்த பிராண்ட் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் இவங்க சில வித்தியாசம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளாஷ் அடாப்டிவாக சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் இதுலேயுமே செல்ஃபி கேமராக்கு நமக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் உண்டு. கொஞ்சம் பழைய ஐஃபோன்ஸுடைய பேக் கேமராவை விட இந்த செல்ஃபி கேமரா கண்டிப்பாக குவாலிட்டியாக தான் இருக்க போகுது. தென் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனில் பார்த்த மாதிரி அந்த கிராஷ் டிடெக்ஷன் ப்ளஸ் அந்த சேட்டலைட் கனெக்டிவிட்டி எல்லாமே இந்த ஃபோன்லேயே உண்டு. ஏன்னா பேட்டரியை பற்றி பேசலான்னு கேட்டிங்கன்னா பேட்டரி போன ஜென்ரேஷனை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த சீரிஸும் சொன்னாங்க. பட் இந்த ப்ரோ சீரிஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க அந்த LTPO பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப பேட்டரி லைஃப் இதில் கண்டிப்பாக நிறையா தான் இருக்கும், அதில் சந்தேகம் கிடையாது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. எப்பவுமே ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் போட முடியும், இன்னொரு சிம் கார்டு போட்டுக்க முடியும், ரைட்டா? ஆனால் இந்த தடவை சிம் கார்டு ட்ரேவை மொத்தமாக கட் பண்ணிட்டாங்க. நம்ம கம்ப்ளீட்டாக சிம்மில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு அவங்க என்ன மாதிரி சாக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா சிம்மை கழட்டி போட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இப்போ சிம் இருக்கிறனால அப்பெல்லாம் பண்ண முடியாது, ஈஸியாக உங்கள் ஃபோனை ட்ராக் பண்ணிடலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு ஷாக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பதட்டப்பட அவசியம் இல்லை. ஏன்னா US ஐஃபோனோட வேரியண்ட்டில் மட்டும் தான் இந்த ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற நாளைக்கு எப்பயும் போல ஃபிசிக்கல் சிம்மோட தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் USல வாங்கலாம், ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து வர ஐஃபோன் கம்ப்ளீட்டாக சிம் ஐஃபோனாக தான் இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது தான், பார்த்துக்கோங்க. தென் இந்த 14 ப்ரோவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1000. இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா $80,000 வரும். இதுவே இந்த 14 ப்ரோ மேக்ஸோட ப்ரைஸை பார்த்தீங்க அப்படின்னா $1100 கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த 88,000 ரேஞ்சில் வரும். அஃப்கோர்ஸ் நம்ம மறுபடியும் இந்தியா இல்லை, ஸோ அதனால் நமக்கு அந்த ப்ரைஸ் நல்லா வராது. நம்ம இந்தியாவில் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ரோ
1,30,000 அப்படின்னும் ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் 1,40,000 அப்படின்ட்டும் வந்திருக்கு. இதில் 1 TB வேரியன்ட் வேறு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஐஃபோன் 13 ப்ரோலேயே நீங்கள் 1 TB வேரியன்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,80,000 கிட்ட வந்துடும். 14 ப்ரோ மேக்ஸில் 1 TB வேரியன்ட் வாங்க நினச்சிங்கன்னா 1,90,000 வந்துடும். இதில் இந்த ஆப்பிள் கேர் இந்த மாதிரி விஷயத்தில் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.2 lakhs கிட்ட உங்களுக்கு அந்த ஃபோனுடைய காஸ்ட் மட்டுமே வந்துடும். ஸோ இவ்வளோ பணம் கொடுத்து ஐஃபோன் வாங்குறவங்க இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம், அதனால தானே விட்றாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா RTX 3080 Tiயோட ஒரு சூப்பரான கேமிங் கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணிடலாம். என்னோட தாட் அப்படி தான் போகுது. பட் நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த அமௌண்ட்டில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ எனக்கு தோன்ற விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்புறம் வேறு என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடி சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.